மயிலாடுதுறையில் பலத்த மழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் சாலையில் குளம் போல் தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் தத்தளித்து செல்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செல்லப்பா வழங்கிட கேட்கலாம். செல்லப்பா வணக்கம். மயிலாடுதுறையில் கனமழை பெய்து வருகிறது. தற்போதைய நிலவரம் அங்கு என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளிலிருந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து காலை 12:30 மணி நிலவரப்படி மயிலாடுதுறையில் மட்டுமே 49.50 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த கனமழை காரணமாக மயிலாடுதுறை நகரில் மகாதான தெரு, சின்னக்கடை தெரு, பட்டமங்கல தெரு மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில சாலை முழுவதுமே மழைநீராக தேங்கி நிற்கிறது, குளம் போல தேங்கி நிற்கிறது. அது மட்டுமல்லாம அந்த சாலையின் அருகில் உள்ள குளம் மற்றும் வாய்க்கால்களில் தண்ணீர் வடிய வழியின்றி சாலையும் குளமும் ஒரே மாதிரி சீரான அளவில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. மேலும் சாலையில் தண்ணீர் குளம் போல தேங்கி இருப்பதால பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழலும் தற்போது ஏற்பட்டிருக்கு. வாய்க்கால்களை முறையாக தூர்வாராதாலே இந்த தண்ணீர் தேங்கி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த வாய்க்கால் தூர்வாரத்துக்கும் போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் வடி வைக்க ஜேசிபி இயந்திரம் கொண்டு நகராட்சி நிர்வாகத்தினர் சரி செய்தால் மட்டுமே தண்ணீர் வடியும் என்று பொதுமக்கள் கூறுறாங்க. இதே போல மயிலாடுதுறை நகர் பல்வேறு இடங்களில் விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.